நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே, உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம் உயிரெல்லாம் நீதானே. வேற ஆளு திரும்புங்க அப்புறம் வீடியோ கூட உங்களை காண முடியாது. அறந்தாங்கியிலிருந்து தரங்கம்பாடிக்கு போகும்போது எடுத்த படம் ஞாபகத்துக்காக. இவங்க மொத்த கட்டுறா அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இல்லாமல் போயிடும். போகலாம். இதுதான் நான் அறந்தாங்கியிலிருந்து தரங்கம்பாடிக்கு போயின்றோம். தரங்கம்பாடிக்கு சீகன் பால்கு வந்த இடத்த முதல்ல பைபிள் அச்சடித்த இடத்த பார்க்க போகும்போது எந்த வேளையிலும் இமை பொழுதும் உம்மை மறந்திடாமல் என் வாழ்வினில் உம்மை நாடி நாடி தினம் பாடி பாடி மகிழ்வே. உந்தன் பாதம் தேடி தினம் ஓடி ஓடி வருவே. நீரன்றி வேறில்லை ஐயா, எல்லாமே நீதானே. உடலும் உள்ளமெல்லாம். இன்றைக்கு 23ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு 23ஆம் தேதி இங்கிட்டு திரும்படா பிள்ளை கார்த்தி. 23ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு சபையிலிருந்து எல்லாரும் அப்படியே தரங்கம்பாடிக்கு சீகன் பால்குடைய இடத்துக்கு நாங்கள் எல்லாரும் டூர் போகின்றோம். இது யூடியூப்பில் போடும்போது எல்லாரும் முகமும் தெரிகிறதுக்காக போடுறோம். சரி, இது பிரதர் சொந்தம். நாங்கள் இல்லைன்னாலும் யூடியூப்பில் இதெல்லாம் ஓடும். பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்காகத்தான் சோத்திரம். இதுதான் நான். இங்கே நம்ம ஆளுகெல்லாம் காணோம். அங்கே போயிடுச்சா? இங்கிட்டு திரும்பப்பா. 23ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு ஆன்மீக யாத்திரைன்னு இதை சொல்லக்கூடாது. யாருன்னு ஜெபமாகணும், ஜெபத்தை விட்டு போகிறோம். இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் தரங்கம்பாடிக்கு சீகன் பால்கு முதல்ல ஜெர்மன்லேருந்து வந்து அந்த அச்சு எந்திரம் அடித்து பைபிள்லாம் அடித்து ரொம்ப கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்து நமக்காக பைபிளை தந்த சிரமப்பட்ட அந்த இடத்தையெல்லாம் அவர் பட்ட கஷ்டத்தையெல்லாம் பார்த்து நம்மளும் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்கிறதுக்காக அந்த இடத்த போய் பார்க்க போகின்றோம். இதெல்லாம் யூடியூப்பில் ஏற்றுவோம். ஆமென். அதனால் நம்ம பேரம்பேத்தி எல்லாம் கூட இதை பார்த்து கொள்ளலாம். பேத்தியோட போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி சோத்திரம். ட்ரெயின் விட்டுருக்கிறதுனால அதில் போகிறோம். வராதவர்கள் வெளிநாட்டிலிருந்து பார்த்து கொள்ளவும், வர வாய்ப்பில்லாதவர்கள் யூடியூபில் மூலமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் நான். சிரித்து கொண்டே என்னடா அப்புறம் தெரியும். சோத்திரம் சோத்திரம். ட்ரெயினுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். பிறகு வந்தவொடனே காலை சாப்பாடை உள்ளே வைத்து சாப்பிடுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் தலாட். இன்னும் யார் யார் வர வேண்டியது இருக்கு?
அதிகாலை 6:35க்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறோம். சீக்கிரமாக ட்ரெயினில் நான் தான் என்னைய திருப்பி எடுத்துக்கிறேன். ஊட எல்லா நிகழ்ச்சிகள் சபையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளும் த லார்ட் ஜீசஸ் சர்ச்சில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சபையாருடைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சபையில் நடக்கிற நிகழ்வுகளை உன் பேர் என்ன? ரூபிஸ் தரவுகள்லாம் வர்றேன்னாங்களே காணமே. வந்துட்டாங்களா? ட்ரெயினை விட்டுட்டா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ட்ரெயின் புறப்படும் நேரத்திற்கு வந்தால் ட்ரெயினில் செல்லலாம், நேரம் தவறி வந்தால் வீட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். வேற என்ன செய்யறது? டக்குன்னு கார்ல டீசல் உங்களுக்கு ஃப்ரீ 2 வருஷம் தான்டா. எங்க ஊரெல்லாம் கடை எங்க சார்? தேனிஸ்ரீலாம் இங்க சோத்திரம் ஊருக்கு போயிடுச்சா? ஏன் சரலாமா பாவம் இப்படி வந்து இங்க வந்தா சேட்டை பண்றாலையும் சரிப்படுத்திடுவோமே. சேட்டை பண்ற ஆளை கொண்டு வந்தா அதெல்லாம் சரிப்படுத்துவோம். காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறை வரை செல்லும் பயணிகள் வண்டி இன்னும் சற்று நேரத்தில் முதலாம் நடைமேடைக்கு வந்து சேரும். இப்பொழுது முதலாம் நடைமேடைக்கு வந்து சேரப் போகின்றது. ஜோயில வர சொல்ல, டேய் ஜோயில வர சொல்லுப்பா. தெரியும்டா, இப்பதான் சர்ச்சு யூடியூப்லாம் போட்டுக்கிட்டே இருக்கும்டா. பார்த்துருக்கியா? நம்ம யூடியூப்லாம் பார்க்கலையா? வருதில்ல எல்லா பிரசங்கமும் தான் வருதில்ல. உங்கள் அப்பாவுக்கு என்ன மாதிரி சொல்லு. உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் இங்கே போகின்றோம் சொல்லு. இப்போ தெரியும். நாங்கள் தரங்கம்பாடி போகின்றோம் சொல்லு. அட சை, ஆயத்தரம் சொல்கிறது சொன்னா தானே அவர் கேட்பாரு. நேரடியாக போகுது. உனக்கு என்ன வாட்ச் வேணும்னா சொல்லு. அப்புறம் சொல்லலைன்னா கிடைக்காதுப்பா. சொல்லலைன்னா கிடைக்காது. உங்கள் அம்மா திருச்சி தானே வரல? திருச்சி தானே காரணமா? இன்னைக்கு வரலையா? ஊருக்கு வரலையா? இதுதான் நாங்கள் போகின்ற தரங்கம்பாடி ட்ரெயின். இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குன்னு பிரதர் சொல்லியிருக்காரு. பின்னாடியா முன்னாடியா? சரி, எல்லாரும் பத்திரமா ஏறுங்க. நான் கடைசியா ஏறுறேன். காலியாக தான் இருக்கு. ஃப்ரீயா ஏறுங்க. எல்லாரும் முதல்ல ஏறுங்க. நான் கடைசியா ஏறுகின்றேன். எனக்கு ஒரு சீட்டை போடுங்க. ஏய் விடுங்க. விடு. ஏய் ஒன்றும் இல்லையடா. தரங்கம்பாடி போகின்ற ட்ரெயினில் கூட்டமாக ஏறிக்கொண்டிருக்கின்றோம். ஏறுங்கப்பா. ஆளுக்கு ஒரு சீட்டு, எனக்கு ஒரு சீட்டு போடு. ஓடு. எல்லாருக்குமே ஒரு சீட் இருக்கிறது. இல்லை நான் எடுத்தா தாண்டா கரெக்டாக எடுப்பேன். எல்லாரையும் விட்டு போகாமல் எடுப்பேன். இது ட்ரெயினில் ஏறும் காட்சி. மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ரெயினில் நாங்கள் எல்லாம் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். கடைசியாக எங்கே வர்றோம்? எனக்கு ஒரு சீட்டு போடுங்க. எங்கே போகணும்? சரி, போட்டு ஒரு இடத்துல வாங்க. கதை பேசிட்டு போடுறது போங்க. நம்ம தான் டிக்கெட்டே, வேற யாரும் டிக்கெட் இல்லை. படுத்து தூங்கிட்டே போகலாம். காலை நைட்டு தூங்காதெல்லாம் போங்க. இது ட்ரெயினில் போங்கடா. ஆமாம். என்ன இருக்காடா? எல்லா ஜன்னலையும் திறந்து விடுது. நம்ம தான்டா. எல்லாரும் ஜன்னலை திறந்து விட்டு ட்ரெயின் ஃபுல்லாகவே நம்ம தான் இருக்கோம். எல்லாமே படுத்துக்கலாம். எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டு தூங்கிக்கிட்டே போகலாம். இல்லை அவ்வளோதான்ப்பா. எல்லாருக்கும் சீட்டு. வேற யாரும் இல்லை. நம்ம தான் டிக்கெட்டு. தோத்துறோம். ஏன் பிரதர்? காலை நீட்டி படுத்தே தூங்கலாம். நமக்காண்டி ஃப்ரீயாக போகுது டிக்கெட். நம்மளேனா எம்டி போலையே. இங்கே பேர் வாங்கண்ணா. ஏன் பாக்கி ஆளுக்கு ஹேமாஸ்டர் வீட்டில் யாரும் வரலையா? லீவு கொடுக்கலையா? அந்த பிள்ளை என்ன படிக்குது? 10ஆம் கிளாஸ் தானே படிக்குது. பாக்கி நாங்களாம் 10ஆம் கிளாஸே படிக்கல. 10ஆம் கிளாஸே நாங்கள் படிக்காமல் வந்திருக்கோம். சரி, ஒரு நாளைக்கு வர வேண்டியது தானே. எல்லாருக்கும் வந்திருக்கா. காலை சாப்பாட்டை சாப்பிடலாம். அவ்வளோதான். சாப்பிடுங்க. ஏன் இதுதான் ஞாபகமே. நம்மெல்லாம் இருக்க மாட்டோம், இது இருக்கும்.
உங்கள் அப்பா ஏங்க வரல? உங்கள் அப்பா ஏன் கூட்டிகிட்டு வரலன்னு? சாப்பிடுங்க. வெஜிடபிள் பிரியாணியா? இங்கே தக்காளி சாதம் என்ன சாப்பாடு இங்கே இருக்குது? என்ன சாப்பாடு? புளி சாதமா? மத்தியானத்துக்கு புளி சாதமா? கடை இருக்குமா? கடை சாப்பிடலையா பிரதர்? ஃபாஸ்டிங்க பிரதர், டூர்லேயும் ஃபாஸ்டிங் தான் இப்போ. நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? கொடியாடா. கம்பார்ட்மெண்ட். சரி விடுங்க, சாப்பிடுவோம். எதுக்கு? கேமரா எடுக்கிறதுனா நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம வீடியோவில் பார்க்கணும், இறங்குறது, ஏறுறது, வர்ணனை. இறங்கும் இடம் வந்து விட்டது. இல்லை இறங்குங்க. இங்கிட்டு கதவு அடைச்சிருக்கான். மயிலாடுதுறையில் வந்து இப்போ இறங்க போகிறோம். மயிலாடுதுறையில் வந்து இறங்கி தூங்கி எந்திரிச்சோம். இப்போ 6:30 கிளம்பி 10:30 மணி 10:45 வந்துட்டோமா. இப்போ மயிலாடுதுறையில் இறங்கி தரங்கம்பாடி பஸ்ஸை பிடிச்சி போகிறோம். உண்மையாவா? பெங்களூர்ல இருந்து இங்கே வந்தானா? என்னடா இங்கே த்ரூ ட்ரெயினா இருக்கு? மயிலாடுதுறை இருக்கு. ஆமாம், அது இதுதானே. போங்க 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 போங்க. மயிலாடுதுறைக்கு வந்து இறங்கிட்டோம். மயிலாடுதுறை ஸ்டேஷனில் வந்து இப்போ இறங்குறோம். விங்கல் எங்கே நிற்கிறான்? மழையா பெய்யுது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கே காணா அவனை? இந்த அவனா? ஆமாம். வாடா வாடா. மயிலாடுதுறை ட்ரெயின் வந்துட்டானா? ஐயா, நான் மட்டும் இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் படத்தை. இங்கிட்டு போயிடலாம். டிக்கெட்டு கையில் வச்சுக்கிருக்க. மயிலாடுதுறை ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டான். மயிலாடுதுறை சந்திப்பு. எல்லாரும் இறங்கிட்டாங்களா? மயிலாடுதுறையில் வந்து
மயிலாடுதுறை ஸ்டேஷன்ல போறதுக்குள்ள பஸ்ஸை கண்டுபிடிங்க முதல்ல. எல்லா மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டோமான்னு செக் பண்ணடா அப்படா. இங்க சுத்திட்டு மேலே ஏறி வரலாம். மேலே ஏறி வாங்க, மேலே ஏறி வாங்க. ஆமாடா எல்லாரையும் கேளுங்க கேளுங்க. மயிலாடுதுறை சந்திப்பு. ஓகே ஆமாம். ஆ ஏறி ஏறி இறங்க எல்லாரும். எல்லாரும் இறங்கி வர்றது ஏறி வர்றது அவ்வளோதானா? மயிலாடுதுறை ஆட்டோ பஸ்ஸெலாம் போகணும். 6 என்ன இதில் தானா? இல்லை நிற்போமா? இதே பஸ்ஸா? இது பற்றி அங்கே இறங்கி சரி ஓகே ஓகே ஓகே. எல்லாரும் முதல்ல எல்லாரும் ஏறுங்க. ஏறுங்க 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 ஏறுங்க. ஏய் எப்படா வந்தா? சோத்திரம் சோத்திரம். எப்படா த்ரூ பஸ்ஸாடா? த்ரூ ட்ரெயின் இல்லைடா, அங்கேருந்து வந்தது. எத்தனை மணிக்கு ஏறினது? நேற்று 7 மணிக்கா? அவ்வளோ தூரமாக வருது? எவ்வளோ டிக்கெட்டு? தூங்குனியா? மயிலாடுதுறையும் எடுத்துக்கிடுவோம். வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் படம் எடுத்துக்கிட்டே வரும். மயிலாடுதுறையில் ஒரு படம். மயிலாடுதுறையில் இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். வணக்குதா? யார் உங்களை வாங்க வேணாம்னா வரும்போது வாங்கலாம், டைம் இல்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். மயிலாடுதுறை மயிலாடுதுறையினுடைய கடைகள் கன்னிகள். பரவாயில்ல. டைலர்ஸ் இது காரைக்குடியில் மாதிரியே சின்ன கண்ணன் பஜார் மாதிரியே இருக்கு. பெரிய ஒரு பழைய ஊரில், ஆனால் பழைய ஊர்னா காரைக்குடி மாதிரியே அந்த செட்டிநாடு மாதிரியே அமைப்பில் இருக்குது. ஆனால் அதே பேச்சு தான் இங்கே. 2 மாம்பழம். தரங்கம்பாடி பஸ்ஸில் ஏற போகிறோம். மயிலாடுதுறைக்கு வந்துட்டோமா? அரசாங்க பஸ்ஸு. போங்க போங்க. அதான் எம்டி பஸ்ஸு முழுசாக பிடிச்சிருக்கோம் உங்களுக்காண்டி. பேசி வச்சு பிடிச்சிருக்கோம். போங்க போங்க. உங்களுக்கு டிக்கெட் இல்லையா? கேட்டனே. அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இப்போ தான் கேட்டேன். இவர்கிட்ட கேளுங்க பிரதர். எல்லாரும் அதான் கேட்டுட்டே உங்களுக்கு பஸ்ஸு பிடிச்சி வச்சுருக்கேங்கிறேன்.
அப்படியா? சரி 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 சரி. தரங்கம்பாடி பஸ்ஸு. நாகப்பட்டினம். அதான் அது கேட்டாச்சு சீக்கிரம் போங்க. கேட்டாச்சு. முழு பஸ்ஸை பிடிச்சிருக்கு போங்க. அவரவர் டிக்கெட் எடுத்துக்கிறணும். அவரவர் டிக்கெட் எடுக்கணும். ஐயோ நம்ம ஆளுக்கு தான். ஏறுங்க. அது நம்ம ஆளுக்கு தான். நிறைய ஆளுக்கு வந்திருக்கு. எல்லாரும் அவரவர் டிக்கெட் எடுத்துருக்கப்பா. தரங்கம்பாடி வந்து சேர்ந்தோம். எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். மகிமையின் ராஜா எங்கள் தேவன் ஜீசஸ், மகத்துவ ராஜா எங்கள் தேவன் ஜீசஸ், மன்னிக்கிற தேவன் எங்கள் தேவன் ஜீசஸ், மரணத்தை ஜெயித்தவர் எங்கள் தேவன் ஜீசஸ், அடைக்கலம் புகலிடம் மறைவிடம் ஜீசஸ், அனுகூலமான துணை அரணம் ஜீசஸ், அற்புதங்கள் அதிசயம் செய்பவர் ஜீசஸ், அன்பினிலும் பண்பினிலும் உயர்ந்தவர் ஜீசஸ். தாவீதின் சங்கீதங்கள் பாடி என் தேவனை என்றும் துதிப்பேனே. தாவீதின் சங்கீதங்கள் பாடி என் தேவனை என்றும் துதிப்பேனே. இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் ஜீசஸ், ரட்சகரும் மீட்பரும் மேய்ப்பரும் ஜீசஸ், கண்மலை கோட்டையும் கேடகம் ஜீசஸ், கண்மணி போல் என்னை காப்பவர் ஜீசஸ், நல்லவரும் வல்லவரும் நம்பிக்கையும் ஜீசஸ், நெருக்கத்தில் இழுக்கத்தில் அடைக்கலம் ஜீசஸ், சத்தியமும் ஜீவனும் வழியும் ஜீசஸ், சகலமும் உலகமும் படைத்தவர் ஜீசஸ். தாவீதின் சங்கீதங்கள் பாடி என் தேவனை என்றும் துதிப்பேனே. தாவீதின் சங்கீதங்கள் பாடி பாருங்க பாருங்க போங்க. சாப்பாடு வாங்கிட்டீங்களா? அப்பா ஏய் பிரதர், ஒரு சாப்பாடு பொட்டியை கொடுங்க. இந்த அங்கே வைக்கிறீங்களா? சரி. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற போது எனக்கு எதிராய் வந்து நிற்பவன் யார்? கர்த்தரின் நிழலாய் இருக்கிற போது எனக்கு எதிராய் வலை விரிப்பவன் யார்? கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானார் யாருக்கு அஞ்சி பயப்படுவேன்? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருந்து சத்துருவின் தலையை மிதித்திடுவார். தாவீதின் சங்கீதங்கள் பாடி என் தேவனை என்றும் துதிப்பேனே. தாவீதின் சங்கீதங்கள் பாடி என் தேவனை என்றும் துதிப்பேனே. தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டார் தாய் தகப்பனை போல தேற்றுகிறார். தகப்பனும் தாயும் கைவிட்ட போதும் தேவன் என்னை சேர்த்து கொண்டார். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஆண்டவரை
சரி ஏதாவது லெட்டர்ஸ் எப்படி இருக்குதியா? வேர்வை இப்படி வேர்க்குது. இல்லைங்க ஆத்தா அச்சு வடிவங்களா? ஆமாடா வேர்வை சத்தம் படாதியா, எதையும் தொடாதியா, விவரம் சொல்லுவாங்க. இந்த அக்கா சொல்கிறத கவனமாக கேளுங்க, அமைதியாக இருந்து கேட்டீங்கன்னா தான் புரியும். சொல்லுங்க அக்கா. சிஸ்டர் சொல்லுங்க. இந்த வீடு முன்னாடி வாழ்ந்த வீடு, இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. 315 வருஷம் பழமையான வீடு. அவர் வாழ்ந்த வீட்டை வந்து மியூசியமாக வச்சுருக்காங்க. ஸ்வீகன்பார்க் அவர் ஜெர்மனியிலிருந்து தரங்கம் படித்து 1706 ஜூலை 9 தரங்கம் படிக்க வந்திருக்காங்க. 8 மாதம் கப்பல் பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தாங்க. ஸ்வீகன்பார்க் அவங்கள டென்மார்க் கிங் ஃபெட்ரிக் IV அந்த மன்னர் தான் தரங்கம் படிக்க அனுப்பி வச்சுருக்காங்க. இங்கே வந்து தான் அவர் தமிழ் கற்றுக்கிட்டாங்க. அவருக்கு அழகப்பன் அப்படிங்கிறவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. அவர் கற்றுக்கிட்ட தமிழில் பார்த்தீங்கன்னா புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கள் இருக்காது, வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி இருக்காது, சேர்த்து எழுதியிருப்பாங்க. எல்லாமே வந்து ரன்னிங் லெட்டர்ஸில் இருக்கும். அந்த மாதிரி இந்த தமிழ் தான் அவர் கற்றுக்கிட்டாங்க. அவங்க பிரிண்ட் பண்ண பைபிளுடைய காப்பிலாம் ஃபர்ஸ்ட் ரூமில் வச்சுருக்காங்க. ஸ்வீகன்பார்க் அவங்க குழந்தையா இருக்கும்போது ஜெர்மனியில் உள்ள செயின்ட் நிக்கோலேன்ற சர்ச்சில் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பயன்படுத்தின பாத்திரத்தை வச்சுருக்காங்க. அது 400 வருஷம் பழமையானது. அவர் எழுத்து பணிக்காக பயன்படுத்தின டேபிள் இருக்குது. அந்த டேபிள் வந்து 300 வருஷம் பழமையானது. பர்மா பேக்கில் பண்ணது. இது அவர் வாழ்ந்த 315 வருஷம் பழமையான வீடு. இந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ சிமெண்ட் எல்லாம் இல்லாதனால சுண்ணாம்பு, சிகப்பு சக்கரை, முட்டை, வெள்ளைப்பை அந்த மாதிரி பொருட்களை வச்சு கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து உட்டோடைய ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி 4 ரூம்ஸ் இருக்கும். செகண்ட் ரூமில் அவருடைய ஒரிஜினல் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது. அது 300 வருஷம் பழமையானது. இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு 1715 ஜெர்மனி போயிருக்காங்க. அங்கே இருக்க ஒரு கெஸ்ட் புக்கில் அவர் கையால் எழுதின ஒரு பைபிள் வசனம் இருக்குது. பயத்தோடையும் நறுக்கத்தோடையும் கரை ஏறியதற்கு பிரயாசப்படணும்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பிலிப்பியர் 2:12 ஒரு பைபிள் வசனம். ஸ்வீகன்பார்க் அவங்க அப்பாவுடைய சொந்த சொத்தெல்லாம் விட்டு அந்த பணத்தை வச்சு தான் இந்த கேம்பஸ் ஃபுல்லாகவே கட்டியிருக்காங்க. ஆப்போசிட் இருக்க ஸ்கூல் வந்து ஸ்வீகன்பார்க் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல். 1708 வந்து அப்பவே வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக அந்த டைம்லேயே வந்து கேர்ள்ஸ்க்காகவும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்கூல் தான் ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ வந்து பாய்ஸ் ஸ்கூலாக இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒயிட் கலர் பில்டிங் வந்து பாஸ்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செமினரி. இப்போ அதுவும் அதை வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது. பசங்களாம் இங்கேயே தங்கி படிக்கிறதுக்காக ஹாஸ்டல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல் ஸ்கூல் எல்லாமும் இப்போவும் ரன்னிங்கில் இருக்குது. ஸ்வீகன்பார்க் அவருடைய கல்லறை பார்த்தீங்கன்னா புது எருசலேம் சர்ச் இருக்குதுங்களா, அந்த சர்ச் உள்ள ஆல்டர் கிட்ட இருக்குது. இங்கே தான் ஒரு வாழ்ந்து இறந்துடுறாங்க. 37 வயசில் இறந்துடுவாங்க. 13 வருஷம் மொத்தமாக இந்த ஊரில் வாழ்ந்துருந்தாங்க. அவருடைய 24 வயசில் இங்கே வந்திருக்காங்க. அவர் இங்கே வந்து 300 வருஷம் ஆகுறதுனால 2006 இந்திய அரசால் அவருக்கு 5 ரூபாயில் ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்போடைய ஃபோட்டோ வந்து முன்னாடி இருக்குது. அவர் யூஸ் பண்ண ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்த ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் இந்த ஃபோட்டோவில் இருக்க உட்டன் டைப் பிரிண்டிங் மிஷின் 1712 தான் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் மிஷின் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது அப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால மேனுவலாக பிரிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்தது
லெட்டர் பிரிண்டிங் மிஷின். இதுக்கு வந்து இந்த மாதிரி உட்டன் டைப் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவாங்க. இந்த மிஷின் வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது. இது அவங்க யூஸ் பண்ணதுடைய மாடல் தான். இதுக்கு அடுத்து வந்து அந்த பிரிண்டிங் மிஷின், அதெல்லாம் மோட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க மாதிரி அட்வான்ஸாக இருக்கும். இங்கே இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து 1800 எடுத்துருக்காங்க. அப்போ வந்து கேமரா ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்காங்க. ரைட்டிங் ஒர்க்கு, லெட்டர் கம்போஸ் பண்ணிட்டு பிரிண்டிங் வந்து அப்புறம் புக்காக பைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்ஸோட ஃபோட்டோஸு. அந்த காலத்துலலாம் பேப்பர் கிடையாது, பேப்பர் கிடைக்காது. அதனால பனை ஓலை பயன்படுத்தி தான் எழுதியிருக்காங்க. பனை ஓலையில் வந்து எழுத்தாணி வச்சு குத்தி குத்தி எழுதுனா ஓட்டல் இருந்து கிழிஞ்சிருன்றனால புள்ளி வைக்க மாட்டாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஹேண்ட்மேட் பேப்பரை ஸ்ரீகன் பால் அவங்க தான் தயாரிச்சாங்க. அந்த பேப்பர் மில்ஸோட ஃபோட்டோஸ் இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது ப்ரூஃப் ரீடிங் மிஷினு. அந்த உட்டன் பாக்ஸ் வந்து பேப்பர் அரேஞ்ச் பண்ணுற பாக்ஸு. சைடில் இருக்க அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து லெட்டர் கம்போஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ். இந்த பக்கம் இருக்க அந்த பெரிய மிஷின் வந்து பேப்பர் கட்டிங் மிஷினு. அதுக்கு பக்கத்தில் குட்டியாக இருக்கிறது பைண்டிங் மிஷினு. புக்கை பைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பைபிளோடைய ஃபஸ்ட்டு பேஜ் அங்கே இருக்குது. அது பராபர வஸ்து மாணவர், அந்த மாதிரி நம்மளாவே புள்ளி இருக்கிற மாதிரி வாசிக்கணும். அந்த டிசைன்குள்ளே இருக்கிறது வேத புஸ்தகத்தின்னு இருக்குது. வேதன்ற வார்த்தை நம்மளால கற்பனை பண்ணி சேர்த்து வாசிக்கணும். அந்த மாதிரி தான் உள்ள தமிழை தான் ஒரு 8 மாதத்தில் கற்றுட்டு பைபிள் பிரிண்ட் பண்ணாங்க. இந்த மிஷின் வந்து இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது. இதுக்குள்ளே லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டெமோ பார்க்கணும். இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே வந்து உட்டன் லெட்டர்ஸு. இந்த டூல்ஸ் வந்து லெட்டர்ஸ் நகராமல் டைட்டாக இருக்கிறதுக்காக அதை வச்சு டைப் பண்ணியிருக்காங்க. இதில் இங்க் வச்சு பேப்பர் வச்சு பிரிண்ட் பண்ணலாம். கையால் அச்சடிச்சிருக்கா. இதெல்லாம் மரக்கட்டையில் கோர்த்து தள்ளிங்க. இப்போ அந்த வெயிட் வந்து அதில் ப்ரெஸ் ஆகி உள்ளே இருக்க செவன்ஸ் பிரிண்ட் ஆகிடும். இது ப்ரெஸ் ஆனால் தான் பேப்பரில் பிரிண்ட் ஆகும். ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்படி தான் அடிச்சிருக்காங்க. ஒரு டைமுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வந்து பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜஸாக தான் அந்த காலத்தில் ஃபுல் பைபிளையுமே ஸ்ரீகன் பால் அவங்க கஷ்டப்பட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஜஸாக தான் வந்து பிரிண்ட் ஆகும். மாடியும் இருக்குது. மாடியில் இதோடைய கண்டினியூஷன் இருக்குது. அங்கே யூஸ் பண்ண ப்ரேயர் ஹால் இருக்குது, லைப்ரரி இருக்குது, ஜெர்மன் கல்ச்சுரல் டெக்ஸ்ட்லாம் இருக்குது. பார்த்துக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மாடிக்கு போய் நேராக போய் ரைட் சைடு. தேங்க்யூ. அருமையான விளக்கம். எல்லோரும் கைதட்டுங்க. உற்சாகம். இவ்வளோ நேரம் உற்சாகம். Thank you so much. May the Lord bless you. Thank you. அங்கே ப்ரேயர் ஹாலில். ஓகே. அவர் யூஸ் பண்ண ப்ரேயர். அதனால் அந்த காலத்தில் வந்து உட்கார்ந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்காரு பற்றியெல்லாம். சோத்திரம் ஆண்டவரே. மேலே உட்காந்துருக்கானே என்னடா. இந்த அக்கா சொன்ன கதையை ஒழுங்காக கேட்டானா? அடிக்கிறது அந்த ப்ரெஸ்ஸு. இதுக்குள்ளே தான் அந்த எழுத்து கோர்க்குற, அச்சு கோர்க்குறதெல்லாம் வச்சு அந்த மறந்து போகாமல் என்னென்ன எழுத்து அப்படின்னு சொல்லி மெட்டலில் இருக்கும் அந்த எழுத்து. அந்த மெட்டல் எழுத்தை கோர்த்து வச்சு அடிப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் நான் வேலை பார்த்துருக்கேன். அடிச்சு
இதில் இல்லை, இதுக்கு வந்ததில் புஸ்தகம் அடிச்சிருக்கோம் பிரதர். நாங்கள் இந்த இருக்கு பாருங்கள், இந்த எழுத்து கோர்க்கிறது பூரா இதுதான். இதுக்குள்ளே பூரா எழுத்து இருக்கும், மெட்டல் எழுத்து இருக்கும். மெட்டல் எழுத்து இருக்கும். இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும் பாருங்க, எழுத்து உருக்கள் வார்க்கணும். இந்த இருக்குல்ல, இது பூரா எழுத்து தான். இந்த எழுத்தை பூரா வார்த்து அதை அடுக்கி அப்படியே அச்சடிக்கணும். இது பூராமே எழுத்து தலைகீழாக இருக்கும். அது அந்த அனுபவம் உள்ளவங்க தான் அந்த எழுத்தை என்ன செய்ய முடியும்னா கோர்த்து அதை பெயிண்ட்டை உருட்டி ஒவ்வொரு பேப்பராக அடிக்க முடியும். ஒவ்வொரு பேப்பராக உருட்டி ஒரு பைபிளை உண்டாக்குறது எவ்வளோ கஷ்டம், அது பெருசு. சரி அப்பா என்ன ரொம்ப வேர்க்குது. அதுதானே மேலே போயிடுவோம். எல்லோரும் மேலே போயிட்டாங்களா மாடிக்கு? இங்கப்பா ஒருத்தரையும் காணா. எங்கிட்டு போகணும்? இங்கிட்டா? இங்கிட்டு. ஓகே. ஒரு இங்கிட்டா இது இந்த பயங்கரமாக வேர்க்குது, அன்னத்தி எடுக்குது. வேறையும் போட்டிருக்காங்க, இவர் யாரும் தெரியலையே. டொனேட் பண்ணி போகிறோம். ஓ கையெழுத்து பிரதியா? கையில் எழுதுனது பற்றியெல்லாம் தொடப்படாது. கையினால் எழுதியிருக்காங்க பாருங்க, பைபிளில் கையினால் எழுதியிருக்கு பாருங்க, கையினாலே. கையினால் எழுதப்பட்டிருக்கு. இட்ஸ் நாட் பிரிண்டட். அப்படி தானேப்பா? பிரிண்டட் இல்லை. நாங்கள் தான் சாப்பிட்டோம். சரி. ஓ ஜெவமெட்ரி குடிக்கிறீங்களா? ஓகே சரி, அவ்வளோதானே. அவ்வளோதான். இங்கிட்டலாம் என்ன இருக்குது? சரி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவே. வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின்
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நாமத்தின் ஆதரவு. மகத்துவமுள்ள பதவியும் புகழாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புகழாம் எங்களுக்கு. எத்தனை மாலையவு கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாலையவு கிருபை எத்தனை ஆச்சரியம். மறியும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. இன்றைய தினம் மறியும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தரின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யார் என் காரியமாய் சொல்கிறோம். ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டோம். யார் எந்த காரியமாய் அனுப்பப்படாவிட்டால் யார் போவார்? போகாவிட்டால் எப்படி பிரசங்கம் பண்ணுவார்கள்? பிரசங்கம் பண்ணாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட முடியாவிட்டால் எப்படி தேவனிடத்தில் விசுவாசத்தை வைப்பார்கள்? பரிசுத்த பவுல் கேட்கிறார். ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த சகோதரி விவரமாய் சொன்னது போல 24 வயதுல கர்த்தரை நேசித்து வந்து ஆமென் சின்ன வயதுல 37 வயதுல சொன்னாங்க இறக்கையில். அப்பொழுது நான் பிரதரை பேசிட்டு வந்தேன். 2026 இந்த ஊருக்கு இருக்கு ஹோட்டலு கடை வீதி இங்கே இப்படி இருக்கு. அந்த மனுஷன் 300 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது எப்படி இருந்திருக்கு? விளக்கு இல்லை, மின்சாரம் கிடையாது, இவ்வளவு வசதி இல்லை, ஒன்றுமே கிடையாது. இந்த மனுஷன் அர்ப்பணித்து கடவுளை நேசித்தபடினாலே ஒரு மெழுகுதிரி வெளிச்சத்தை கொடுக்கிறது. கடைசி வரை வெளிச்சத்தை கொடுத்து கடைசியில் மறைந்து போகும். மெழுகுதிரியை தேடினா அது இருக்காது, கரைந்து போகும். அதே போல ஆண்டவரை நேசித்தபடினாலே இந்த ஊரில் வந்து உட்கார்ந்து தமிழை படித்து கொண்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு சோத்திரம். நான் இந்த இடத்துல ஜெபிக்கும் போது நிற்கும் போது உணர்ந்தது அந்த மனுஷன் இல்லை. அந்த வாழ்ந்த வீடு இருக்கிறது, ஜெபித்த இடம் இருக்கிறது. இந்த மனுஷன் இல்லை. அவர் அச்சடித்த பைபிள் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் பேர். ஒரு மனுஷனுடைய கஷ்டம், ஒரு மனுஷனுடைய அந்த தியாகம் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் பேருக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தேவனுக்காக அர்ப்பணிக்கிற மனிதர்களை கொண்டு கடவுள் பெரிய காரியங்களும் செய்கிறார். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதவாக்கியம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்திய தேசத்துல எத்தனையோ கஷ்டங்கள், ஜாதி கொடுமைகள், எவ்வளவோ உபத்திரங்கள், போராட்டங்கள் வந்து இருள் நிறைந்த நாட்கள்ல, மின்சாரம் இல்லாத நாட்கள்ல, வசதி இல்லாத நாட்கள்ல இருந்து தேவனை நேசித்து இந்திய மக்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி எப்படியாயிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை மனுஷருக்கு அறிய வைக்க வேண்டும். கர்த்தர் தந்த பரிசுத்த வார்த்தைகளை மனுஷருக்கு கொண்டு போய் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரை தியாகத்தோடு இந்த இடத்துல இருந்து ஆண்டவரை இளம் பிராயத்துல 37 வயதுக்குள்ள எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து ஆண்டவரை அச்சேந்திரத்தை கொண்டு வந்து அச்சடித்து ஆண்டவரை கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தைகளை மனுஷனுக்கு கொண்டு போகும்படி ஆண்டவரே இந்த மனுஷனை கொண்டு வந்ததை நாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே 140 கோடி இந்திய மக்களுக்குமான முதல் வேத புஸ்தகம், முதல் சத்திய வார்த்தை, ஆண்டவரே பரிசுத்த ஜீவனுள்ள தேவ வார்த்தை இந்த இடத்தில் அச்சடிக்கப்பட்டு இந்த மண்ணிலிருந்து ஆண்டவரே சென்றது நினைவு கூறுகிறோம். அந்த ஜீவனுள்ள வார்த்தை
எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்தது, மனந்திரும்பச் செய்தது, பரலோகத்துக்குரியவர்களாக மாற்றியது. தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நாங்கள் உயிருள்ள நாளெல்லாம் ஊழியம் செய்ய தேவனுக்காக வைராக்கியமாக, பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக, அதற்கு வைராக்கியமாக ஜீவித்து எனது ஓட்டத்தை ஓடி முடித்து நித்திய ஜீவனை ஜீவ கிரீடத்தை பரலோக மகிமையை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையில நிலைத்திருந்து கனி கொடுக்க நாள் ஆண்டவரே சோத்திரம். இந்த மனுஷன் தேவனுக்காய் வாழ்ந்த ஒரு விடுதலை நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்நாளில் தேவனுக்காய் வாழ ஊழியம் செய்ய ஆண்டவர் அணிந்து ஒரு ஆத்மாக்கள் திருப்ப நமக்காக நேரம் செலவிட ஜெபம் பண்ண ஊழியம் செய்ய ஆத்மாக்களை கிருபை அருளும்படியாக கெஞ்சுகிறோம். பிரயாணத்தை ஆசீர்வதித்து வாய்க்கப்பட்ட தேவன் நாங்கள் சுகமாய் ஊர்வல் சேரும். எல்லா அனுகிரகங்களும் கிருபைகளும் அருளும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பரிசுத்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபங்கேடும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் அச்சு எழுத்துக்கள் தலைகீழாக வச்சு அச்சு அடிக்கணும். பூரா அச்சு எழுத்துக்கள். ஆமாம், மலையாள எழுத்துக்கள் அச்சு அதை அடிக்கிறது அச்சு அடுக்கி அச்சடிக்கணும். உள்ளே பார்த்தா தேனிச்செடி மாதிரி இருக்குங்களா இல்லையா? இரக்கம் நிறைந்தவோ கிருபாசனமா தோன்றிடுதே, தருணமேதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியம் இதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியம் இதே. நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனோர் பாவமுமற்றவராய், நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நமக்குண்டே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்றும் பாய்ந்திருதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியம் இதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் பாக்கியம் இதே.
அவர் பேலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதான். கிருபையே பெருகுதே, கல்வாரியே நின்று பாய்ந்திடுதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் வாக்கியம் இதே. என் உள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே, என்ன என் வாக்கியம் இதே. என்னது செங்கல் வச்சு கட்டிருக்காரு, என்னது கோட்டையா? ஆமா, இது தாண்டி நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தரங்கம்பாடி நான் ஜெபிக்கணுமே. 2026 அன்று இன்னைக்கு சனிக்கிழமை. அப்படியே எல்லாரும் கேட்டுக்கிட்டதுக்கு இன்னைக்கு தான் மல்லு கட்டி காசுல கொண்டு களத்துக்குள்ள கடவுளுக்குள்ள குதியில குளிச்சு மல்லு கட்டி நான் சொன்னோடனே அங்கே இருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். என்னை படைத்தவர் நீரானையா, சொல்லி எல்லாம் உள்ள சர்வ சிருஷ்டிகரே. என்னை படைத்தவர் நீரானையா, நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. நீரில்லா என் வாழ்விலே பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போதான் பஸ் ஏற போகிறோம். பஸ் ஏறி மயிலாடுதுறைக்கு போய் ட்ரெயினில் போகிறோம். எல்லாரையும் பிடிச்சோம்னா இப்போ தரங்கம்பாடி எல்லாம் குளிச்சுட்டு கடற்கரைக்கு போய் குளிச்சுவிட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நிற்கிறோம். ஒரு பஸ் வந்து ஏறி மயிலாடுதுறைக்கு போய் அப்புறம் ட்ரெயினுக்கு போய் எந்த உள்ளத்தில் வாருமையா, இந்த உலகில் சுடரொளி